இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் தொடர்பாக இபிஎஸ் தெரிவித்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? இது கூட்டணியில ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துமா? இல்ல, கண்டிப்பா அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன மாதிரியான அக்ரிமெண்ட் ஏற்பட்டிருக்கு. அதாவது இதுவரையும் பிரேமலதா அவர்கள் சொன்னது என்னன்னா, ராஜ்யசபா சீட்டுக்கு அதிமுக ஒத்துன்னு இருக்காங்க. போன வாட்டி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கூட்டணி சேரும்போது அதற்கு ஒப்புக்கொண்ட பிறகுதான் நாங்க கூட்டணியில் இணைந்தோம்னு பிரேமலதா சொன்னாங்க. அதுக்கான கேண்டிடேட்டை கூட தயார் பண்ற லெவல்ல தான் இருந்தாங்க. ஆனா இப்போ ஓபிஎஸ் சொல்றதை பார்த்தா நாங்க எங்க உறுதிமொழி கொடுத்தோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் சொல்றதை நம்ம பாக்குறோம் நம்ம. ஸோ எக்ஸாக்டா இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பேச்சுவார்த்தை நடந்தது, அது ரைட்டிங்ல ஏதாவது இருக்கா? ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈவன் 2001 கூட பாமகவுக்கு ஜெயலலிதா ப்ராமிஸ் பண்ணிட்டு ராஜ்யசபா கொடுக்கல. ஆனா அதிமுக, அது எடப்பாடி தலைமையில் அதிமுக அன்புமணிக்கு ப்ராமிஸ் பண்ணபடி ராஜ்யசபா சீட் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ தேமுதிகவுக்கு அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க கட்சியிலேயே பலவிதமான போட்டிகள் இருக்கு. ஸோ அவங்க கட்சியில நிறைய பேர் பதவி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கே ரெண்டு எம்பி போஸ்ட்ல 2வது ராஜ்யசபா போஸ்ட் இவங்களுக்கு கிடைக்கணும்னாலே பிஜேபி சப்போர்ட் தேவையா இருக்கு, மற்ற கட்சிகள் சப்போர்ட் தேவையா இருக்கு. அதனால எந்த அடிப்படையில அவர் கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணாருன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இது பிரேமலதா தான் கிளாரிஃபை பண்ணாங்க, ஏதாவது ரைட்டிங்ல ஏதாவது இருக்கான்ட்டு. அவங்க இதுவரையும் நம்பியிருந்தாங்க அதிமுக கொடுக்குன்ட்டு. இப்போ இதன் மூலமாக எதிர்காலத்துல இந்த ஒரு பிரச்சனையினால அதிமுக இருக்கிற அணியில தேமுதிக போவதற்கான வாய்ப்புகள் குறையறதுக்கான அந்த சந்தர்ப்பங்கள் இருக்குன்னு என்னுடைய கருத்து. ஆக்சுவலா இல்ல, அவங்க முழு நம்பிக்கையோட அதிமுகவோட தான் பயணிப்போம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையினால இவங்க கொடுக்க மறுக்கிறாங்களா, இல்ல சட்டமன்ற தேர்தலை ஈடுகட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையோட அதிமுக பயணிக்குதா? இல்ல இல்ல இல்ல, அவங்க ராஜ்யசபாவை ரொம்ப எதிர்பார்த்து தேமுதிக காத்திருந்தாங்க. நிச்சயமா அது அவங்க ஒரு குறிப்பிட்ட ஆள், அதாவது பிரேமலதா அவங்க இந்த ராஜ்யசபா நமக்கு தான் கொடுப்பாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. அதை சட்டசபை தேர்தலில் சீட் அதிகமாக கொடுக்கறது குறைவா கொடுக்கறது பிரச்சனை கிடையாது. போன பார்லிமெண்ட் தேர்தலில் ராஜ்யசபா அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இப்ப எடப்பாடி இல்லைன்னு சொன்னா கூட அது ரைட்டிங்ல ஏதாவது இருக்கா இல்லையான்றதை தேமுதிக தான் கிளாரிஃபை பண்ணணும். அதனால அது உங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்கும். நிச்சயமா அதிமுக அவங்க தேமுதிக கூட்டணியில எதிர்பார்க்கறது இனிமே கொஞ்சம் அதுக்கான வாய்ப்புகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு. ஆக்சுவலா இணைப்புல தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். ராஜ்யசபா சீட்டு விவகாரம் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். கடந்த கூட்டணி ராஜ்யசபா அதெல்லாம் உரிய நேரத்தில், அதாவது இந்த கூட்டணி கீட்டணி இதெல்லாம் விட்டுருங்க. நீங்க தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்க வேண்டாம், புரியுதா? அது யார் சொன்னா நாங்க ஏதாவது சொன்னோமா? சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க ஏதாவது சொன்னோமா? யாரும் சொல்ற கேள்வி எங்களை கேட்காதீங்க சார். நாங்க ஏதாவது வெளிப்பட்டணுமா? தேர்தல் அறிக்கை வந்ததில்ல, நாடாளுமன்ற தேர்தல் வந்ததில்ல. தேர்தல் என்ன வெளியிட்டோம்? படிச்சு பாருங்க. அப்படிதான் பதவி வாங்குறதுக்காக அதிமுகவோட பேச்சுவார்த்தையில் இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. அது உண்மையா மேடம்? முயற்சித்து வரீங்களா? பேச்சுவார்த்தை இல்ல, கூட்டணி அமைந்த போதே கையெழுத்திடப்பட்டு உறுதி செய்யப்பட்டதுதான் ராஜ்யசபா. அந்த ராஜ்யசபா தேர்வுக்கான அந்த நாள் வரும் பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக யார் ராஜ்யசபா உறுப்பினராக டெல்லிக்கு செல்ல இருக்கிறார் என்பதை அந்த நேரத்தில் தலைமை கழகம் உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.